ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கடம்பை எலக்ட்ரானிக்ஸ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து பிவிசி பைப்பை வச்சு எமர்ஜென்சி லைட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வந்து ஒரு பெரிய பிவிசி பைப் எடுத்திருக்கேன். இந்த பெரிய பிவிசி பைப்பை 15 சென்டிமீட்டர் வச்சு நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்களும் அது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது பிவிசி பைப்லேயே சின்ன சைஸில் எடுத்துக்கோங்க. நான் சின்ன சைஸில் ஒரு பிவிசி பைப் எடுத்திருக்கேன். இது வந்து 20 சென்டிமீட்டரில் வச்சு எடுத்திருக்கேன். இந்த பிவிசி பைப்பை பெரிய பிவிசி பைப்போடு வச்சு ஒரு ஹோல் போட்டுக்குங்க. கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி போட்டுக்குங்க. ஸ்ட்ராங்காக இல்லைனாலும் ஃபெவிக்விக் போட்டு ஒட்டிக்கலாம், நம்ம ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நான் வந்து ஹோல் போட்டாச்சு. அடுத்தது சுவிட்சுக்கு ஒரு ஹோல் போடணும். நான் இப்போ வந்து சின்ன பிவிசி பைப் எடுக்க போகிறேன். இந்த சின்ன பிவிசி பைப்பில் ஒரு சுவிட்சுக்கான ஒரு ஹோலும் சார்ஜ் பின்னுக்கு ஒரு ஹோலும் போடணும். இப்போ நான் வந்து சுவிட்சை வச்சு கரெக்டாக வந்து ஹோல் போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸில் சுவிட்ச் இருக்கோ அந்த சைஸில் வச்சு ஹோல் போட்டுக்குங்க சுவிட்சுக்கு. அடுத்தது சார்ஜர் போர்ட்டுக்கும் அதே சைஸில் வச்சு கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ரெண்டுத்தையும் ஹோல் போட்டாச்சு. அடுத்தது ஒரு எல்இடி எடுத்திருக்கேன். இந்த எல்இடியை நானே தான் செஞ்சேன். இப்போ அந்த எல்இடி எப்படி செஞ்சுருக்கேன்னு பாருங்கள். இப்போது இதில் ப்ளஸ்லாம் ஒரு லைனும் மைனஸ்லாம் ஒரு லைனும் கொடுத்து வச்சுருக்கேன். இது பேரலல் கனெக்ஷன்னு சொல்லுவாங்க. அடுத்தது நம்ம செஞ்சு வச்சுருக்க எல்இடியை பிவிசி பைப்போட கனெக்ட் பண்ணணும். இப்போ நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது சுவிட்சு கனெக்ஷன் எங்கே கொடுக்க போகிறோமோ அந்த இடத்துக்கிட்ட லைட்டு கனெக்ஷன் வரணும். அதனால் நான் ஒயர் கொஞ்சம் பெருசாக எடுத்துருக்கேன். இப்போ நான் அந்த லைட்டை வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ வச்சு ப்ரெஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன் நான். இப்போது நம்ம லைட்டு செட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து நம்ம சுவிட்சு கனெக்ஷனுக்கு சின்ன பிவிசி பைப் எடுத்துக்கலாம். அந்த பிவிசி பைப்பில் தான் இப்போ நம்ம சுவிட்சு கனெக்ஷன் வைக்க போகிறோம். இப்போ நான் அந்த சின்ன பிவிசி பைப் எடுத்துக்கிறேன். இப்போ அந்த சின்ன பிவிசி பைப்பில் சுவிட்சுக்கான ஹோல் போட்டு வச்சுருக்கேன். அந்த ஹோலில் இப்போ நம்ம வந்து ஒரு சுவிட்சை கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு சுவிட்சில் சால்ட்ரிங் பண்ண 2 ஒயர் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நம்ம சுவிட்சு ஹோல் போட்ட இடத்துல நம்ம சுவிட்சை கனெக்ட் பண்ணோம். அதனால் நான் சின்ன பிவிசி பைப்பில் அந்த ஹோலில் சுவிட்சை ஃபிட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து அந்த சுவிட்சை கனெக்ட் பண்ணிட்டேன். இந்த சுவிட்சு கனெக்ஷனை நம்ம லைட்டோட கனெக்ட் பண்ணோம். இப்போ நம்ம வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போது அந்த சுவிட்சில் ப்ளஸ் மைனஸ் இருக்குது, லைட்லேயும் ப்ளஸ் மைனஸ் இருக்குது. இப்போ நம்ம வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது ஒரு பேட்ரி எடுத்திருக்கேன். நான் வந்து ஃபோன் பேட்ரி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த பேட்ரி இருக்கோ அந்த மாதிரி பேட்ரி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து கனெக்ட் பண்ணி காட்டுறேன். முதல்ல வந்து பேட்டரியோட ப்ளஸ் எடுத்துக்கலாம். இப்போ பேட்டரியோட ப்ளஸ் எடுத்து லைட்டோட ப்ளஸில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போது கனெக்ட் பண்ணியாச்சு. கனெக்ட் பண்ண ஒயரை நம்ம சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். சால்ட்ரிங் பண்ணதுக்கப்புறம் அடுத்தது வந்து பேட்டரியோட மைனஸும் லைட்டோட மைனஸும் இருக்கும். சுவிட்சோட ஏதோ ஒரு கனெக்ஷனில் லைட்டோட மைனஸை கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து கனெக்ட் பண்ணுறேன். இப்போது கனெக்ட் பண்ணியாச்சு. கனெக்ட் பண்ண ஒயரை மறுபடியும் சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பேட்டரியோட மைனஸும் சுவிட்சோட இன்னொரு கனெக்ஷனும் எடுத்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்படி கனெக்ட் பண்ணுறதுனால நம்ம சுவிட்சு ஆப்ரேட் பண்ணிக்கலாம், ஆன் ஆஃப் செஞ்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம பார்க்கலாம் கனெக்ஷனை. இப்போது லைட்டோட மைனஸ் எடுத்து சுவிட்சில் கொடுத்து சுவிட்சிலேருந்து பேட்டரிக்கு மைனஸ் கொடுத்துருக்கேன். பேட்டரியோட ப்ளஸ் எடுத்து லைட்டில் கொடுத்து வச்சுருக்கேன். இப்போது அந்த கனெக்ஷன் முடிஞ்சிடுச்சு. அடுத்தது ஒரு 5 வோல்ட்டு டிசி சாக்கெட் எடுத்திருக்கேன். இந்த டிசி சாக்கெட்டை வந்து நம்ம 2 ஒயர் வச்சு சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த 2 ஒயர் எடுத்திருக்கேன். இந்த 2 ஒயர் எடுத்து ப்ளஸ்ஸும் மைனஸும் ரெண்டுத்தையும் சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். இப்போ நான் சால்ட்ரிங் பண்ணுறேன். இப்போது நம்ம டிசி சாக்கெட்டை சால்ட்ரிங் பண்ணியாச்சு. அடுத்தது பிவிசி பைப்பில் போட்டு வச்சுருக்க ஹோலில் நம்ம டிசி சாக்கெட்டை ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபிட் பண்ணுறேன். டிசி சாக்கெட் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு நம்ம ஃபெவிக்விக் போட்டு கொஞ்சம் ஒட்டிக்கலாம். இப்போது நம்ம வந்து டிசி சாக்கெட்டை கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து நம்ம டிசி சாக்கெட்டோட கனெக்ஷனை
டிசி சாக்கெட்டோட கனெக்ஷனை ப்ளஸ் மைனஸை எடுத்து டேரெக்டாக பேட்டரியோட ப்ளஸ் மைனஸில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போது எல்லா கனெக்ஷனும் முடிஞ்சிச்சு. அடுத்தது நம்ம எல்லாத்துக்கும் டேப் போட்டுக்கலாம். இப்போது டேப் போட்டாச்சு. அடுத்தது நம்ம அந்த பிவிசி பைப்பை உள்ளே ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ நான் முதல்ல பேட்டரி எடுத்து உள்ளே வச்சுக்கிறேன். நம்ம பிவிசி பைப்பை உள்ளே விடும்போது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது நான் பிவிசி பைப்பை உள்ளே ஃபிட் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம பிவிசி பைப்புக்கு கொஞ்சம் ஃபெவிக்விக் போட்டு ஒட்டிக்கலாம். நீங்களும் அது மாதிரி ஃபெவிக்விக் போட்டு ஒட்டிக்கங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு. அடுத்தது நம்ம பேக்ரவுண்டுக்கு வந்து க்ளோஸ் பண்ண ஒரு மூடி எடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து பூஸ்ட் பாட்டிலோட மூடி எடுத்துருக்கேன். இப்போ நான் அந்த பூஸ்ட் பாட்டிலோட அவுட்டர் பார்ட்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து அந்த பிவிசி பைப்போட ஃபிட் பண்ணுற மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் உள்ளே ஃபிட் பண்ணியாச்சு. இப்போது நம்ம லைட்டு கனெக்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்தது பேக்ரவுண்டு கொடுத்துருக்க மூடிக்கும் ஃபெவிக்விக் போட்டு ஒட்டிக்கலாம். இப்போ நம்ம லைட்டு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது வந்து நம்ம இப்போ லைட்டை செக் பண்ணி பார்க்கலாம். இப்போது லைட்டு கரெக்டாக இருக்குது. அவ்வளோதான், நம்ம லைட்டு ரெடி ஆகிடுச்சு. பிவிசி பைப்பில் எல்இடி லைட்டு செஞ்சாச்சு. நான் இப்போ சொல்ல போகிறது உங்களுக்கு ஒன்றும் புதுசு இல்லை, இருந்தாலும் நான் சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.